தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு தாவுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கூட்டணியிலிருந்து அதிமுக கூட்டணிக்கு தாவுகின்றார் தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன். கடந்த சட்டசபை தேர்தலில் ஒரு தொகுதி வாங்கி கொண்டு பண்ருட்டி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தற்பொழுது திமுக கூட்டணியிலிருந்து அவர் விலகியுள்ளதாக கூறப்படுகிறது. இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவுமே இல்லை. திமுக கூட்டணியில் அவர் 10 தொகுதிகள் கேட்டதாகவும் குறைந்தது 5 தொகுதிகள் தர வேண்டும் என்று வற்புறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இறுதியாக தமிழக வாழ்வுரிமை கட்சி 2 தொகுதிகள் வேண்டும் என்றது. ஆனால் திமுக சம்மதிக்கவில்லை. ஒரே ஒரு தொகுதிதான் தர முடியும் என்று கூறியது. இந்த சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து வேல்முருகனுக்கு அதிர்ஷ்டம் அடித்துள்ளது. அதாவது அதிமுக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனுக்கு 3 தொகுதிகள் தர முன்வந்துள்ளது. மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர் இடஒதுக்கீடு, தமிழர்களுக்கு 100% அரசு வேலை ஆகிய தமிழக வாழ்வுரிமை கட்சியின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்துள்ளது. அதிமுக தரப்பிலிருந்து வேல்முருகனுக்கு 3 தொகுதிகள் தர தூதுவிடப்பட்டுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அதனை ஏற்றுக்கொள்வாரா என்பது தெரியவில்லை. அதிமுக கூட்டணியில் அவர் சென்றால் 3 தொகுதிகள் வழங்கப்படும். ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இருப்பதால் அவர் செல்வாரா என்பது தெரியவில்லை. ஒருவேளை அதிமுகவுடன் தான் நாங்கள் கூட்டணி, பாஜகவுடன் இல்லை என்று மறுப்பலாக பதில் சொல்லிவிட்டு அவர் அதிமுக கூட்டணியில் இணையலாம். ஆனால் இன்னும் சரியான பதில் எதுவும் வரவில்லை. அதிமுக கூட்டணியில் 3 தொகுதிகளுக்கு தூதுவிடப்பட்டுள்ளது. தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பதிலுக்காக எடப்பாடி பழனிசாமி காத்துக் கொண்டிருக்கிறார்.